Good evening, praise Lord. Welcome to this video. நான் புதிய துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த துறையில் புதிதாக நான் என்னுடைய வீட்டில் இருந்து நான் முதல் மாணவியாக நான் அதில் சேர்ந்ததுனால எனக்கு நிறைய அறியாமைகள் பிரச்சனைகள் இருந்தது. ஏன் வளர்ந்ததெல்லாம் வில்லேஜில், அதனால நான் கல்லூரி படிப்புக்காக சிட்டிக்கு போன உடனே எனக்கு புதிய இடம் வந்து எனக்கு நிறைய காரியங்கள் எனக்கு பயிற்சி இல்லாமல் இருந்தது. பொதுவாகவே எனக்கு சைக்கிள், பைக்கு, கார் இதெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியாது. கொண்ட அலங்காரங்கள் அது மாதிரி இதில் வந்து எனக்கு நாட்டம் கிடையாது. இது நான் கல்லூரி படிப்பில் கற்றுக்கொண்டது முக்கியமாக என்னன்னாக்கா, கூட இருப்பவங்க எப்படிப்பட்டவங்கன்றத குறித்த அறியாமை வந்து நமக்கு ஆபத்தில் போய் முடியுது. சில பேர் நினைக்கிறாங்க, நான் கருப்பாக இருக்கேன், அவள் ஃபேராக இருக்கான், அவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் வந்து பெட்டராக அமைவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. வீட்டார் கூட வந்து நான் கொண்டை போட்டு இல்லை பூ வச்சாக்கா அவங்களே வச்ச மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. சம் கைண்ட் ஆஃப் வைக்கேரியஸ் இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சில பேர் கிளெப்டோமேனியாக்கா இருப்பாங்க, அந்த பொருட்களை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஹாஸ்டலில் கற்றுக்கிட்டது தான். ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு நிறைய காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள் இருந்ததுலாம் விடுதலை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. முக்கியமாக வந்து நான் அதிகமாக பணத்தை தேடி ஓடுறது கிடையாது. கர்த்தர் கொடுக்கறது 1000 rupees தான் இருந்தாலும் போதும் நான் நினைக்கிறேன். போதுமென்ற மனம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம அதிகமாக செல்வங்களை தேடினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும்னு ஆழமா நம்புறேன். அதோட அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியும் அவர் கையிலேருந்து தான் வரணும். அதனால நான் கர்த்தரை தான் எப்பவுமே முதலாவது நான் தேடுவேன். என்னுடைய பாஸ்டர் சவுந்தரராஜ் அவர் தான் என்னை ஊழியத்துக்கு அபிஷேகிச்சு ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னது வந்து, மனுஷன் வந்து இவ்வுலகத்திலேயே அழிந்து போறாமா அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியும். பொதுவாக இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சொந்தமாக ஃபேக்ட்ரி வைப்பாங்க, இண்டஸ்ட்ரி அப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் தடைகள் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் மாதிரி இருக்கும் லைஃபே. அதோட வந்து நிறைய பேருக்கு பெர் டே ஆக்டிவிட்டீஸ் நமக்கு வந்து லிமிட் இருக்கு. நம்ம ஓரளவுக்கு மேலே நம்ம வேலை செய்ய முடியாது. இது எனக்கே வந்து ரொம்ப நாள் நான் அதை பயிற்சிக்கல. 11:30க்கு எல்லாம் ஒன்று துணி துவைப்பேன், அல்லது ட்ராயிங் எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் 11:30 வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த அது மாதிரி பழக்கம் உடையவேன். டைம் கான்ஷியஸ்னஸ் எனக்கு கிடையாது. இல்லை ஸ்டோரி புக்ஸ் கூட நான் 2 o'clock அது மாதிரி ஸ்லீப் டிஸார்டர்ஸ்க்கு அது வழிவகுக்குது. ஸோ ஹெல்த்து எல்லாமே அதில் பாழாகுது. அதோட வந்து இதுமாரி ரொம்ப படித்து பிரெயின் ஒர்க்கு அதான் எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குன்னு தெரியாமல் இருந்தால் வந்து மூளை பாதிப்பு, ஸ்லீப் டிஸார்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்த முடியும். அதோட நம்மளோட டயட் மேனேஜ்மெண்ட்டு அல்லது பெர் டே வாட்டர் கன்சம்ஷன் அல்லது பெர் டே ஸ்லீப் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சரியாக மேனேஜ் பண்ணிக்கலன்னா நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட இன்னொரு அறியாமை எனக்கு இருந்தது, நிறைய பேருக்கு அது இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நமக்கு ஞானம், மனோவிருத்திய நல்ல சிந்தனா சக்தின்றது வந்து கர்த்தருடைய கரத்துல இருந்து தான் நமக்கு வருது. இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாமே வந்து மாணவர்களுக்கு வந்து மெயினாக டே கேர் சென்டர்ஸ் தான். ஒரு 25% தான் இந்த கூட இருக்கவங்களோட பழகிறது அல்லது புதிய காரியங்களை கற்றுக்கொள்றது, மற்ற ஆக்டிவிட்டீஸ், பேங்க் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கற்றுக்கொள்றது,
செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு 25% தானே தவிர ஒரு 75% வந்து டே கேர் தான். அதாவது பாதுகாப்பு கருதி கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி கொடுக்குது. இது நமக்கு தெரிலன்னா நம்ம அனாவசியமா வந்து மாணவர்கள் கிட்ட போய் சண்டை போடுறது, நல்ல மாணவனா இருப்பான் அவங்ககிட்ட போயிட்டு டீச்சர்ஸ் வந்து சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் எனக்கு விஷ் பண்ணலன்னு சண்டை போடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு காரியங்களுக்காக அவங்க கிட்ட கோவப்பட்டு கத்துவாங்க. இல்லை வந்து ஆபத்தா போய் முடியும். ஸோ கத்தர் எனக்கு இதில் எல்லாத்துலேயும் விடுவித்து என்னுடைய கெரியரில் எனக்கு வெற்றியை கொடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன்.